சூர்யானோட கருப்பு திரைப்படத்தோட அப்டேட் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபேஸ் கேம் வரலன்னு கேட்காதீங்க. ஸோ நைட்டு பேசுகிறோம், ஸோ அதனால் ஃபேஸ் கேம் பண்ண முடியல. மார்னிங் பேசணும்னா ஃபேஸ் கேம் அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, கார்னிங் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் செகண்ட் சிங்கிள் நமக்கு இன்றைக்கி அப்டேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. பட் நான் எந்த விதமான அப்டேட்டும் நமக்கு வந்து அப்படின்னா கிடைக்கல. ஸோ இது சூர்யா ஃபேன்ஸுக்கு மன வருத்தத்தை தான் ஏற்படும். ஸோ நீங்கள் உங்கள் கண்டென்ட்டுக்காக வேண்டி எங்கள் ஃபேன்ஸோட ஆசையை தூண்டி விடாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம சோர்ஸ்லேருந்து கிடைக்கிற அப்டேட் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ மேபி தான் நாளைக்கு தான் பொங்கல் அப்படிங்கிறது கிளியராக வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் 15ஆந்தேதி நமக்கு வந்து போஸ்டர் விட்டுட்டு 16ஆந்தேதி ப்ரோமோ விட்டு 17ஆந்தேதி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி டீம் பிளான் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, 15ஆந்தேதி கண்டிப்பாக நமக்கு வந்து அப்டேட் கிடைக்கும் செகண்ட் சிங்கிளை பற்றி. அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரிலீஸிங் டேட்டுக்கான அப்டேட் கன்ஃபார்ம் வந்துட்டு கிடைக்காது, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இன்கேஸ் செகண்ட் சிங்கிள் கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு போஸ்டராவது வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் விட்டுற மாட்டாங்க. பட் ஆனால் விட்டு இப்படி எதுவுமே அப்டேட் இல்லாமல் சும்மா ஒரு பொங்கல் விஷ் பண்ணுற மணிக்கு ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா ஃபேன்ஸோட ஈகர்னஸை கொஞ்சமாக அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கிட்டத்தட்ட எப்போ கேளுங்க, தீபாவளி டைம் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஃபேன்ஸ் எல்லாமே படத்துக்கு அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டு ஒரு செகண்ட் சிங்கிள் விடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே வந்து அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுமே அதுக்கு முன்வந்த மாணிக்கான சில விஷயங்கள் தான் நமக்கு வந்து காண முடிகிறது. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சாய் எச்சரிக்கர் வந்து ரிலீக்கல் வீடியோக்கு வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாணிக்கான தகவல்லாம் கிடச்சிருந்தது. ஸோ அதை வச்சு தான் நம்ம எல்லாருமே அது வந்து சொல்லிகிட்டே இருக்கோம், பொங்கல் ஸ்பெஷலாக விட்டுருவாங்கன்னு. பட்னா அவங்க இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்பு எடுத்து வச்ச மணிக்கு நமக்கு வந்து தெரியல. ஸோ காத்திருக்கலாம், நாளைக்கு வந்துட்டு எதுவும் அப்டேட் அப்படிங்கிறது வருதான்னு சொல்லி பொறுத்திருந்தான் பார்க்கணும். அப்படி வரல அப்படின்னா செகண்ட் சிங்கிளுமே நமக்கு வந்து கிடைக்காது. பட் ஏதோ ஒரு போஸ்டர் விஷ் பண்ணுற மணிக்கு, நியூ இயருக்கு கிடச்ச மணிக்கு ஒரு போஸ்டர் அப்படிங்கிறது கிடைக்க தான் போதும். அதில் வந்துட்டு மாற்று இல்லை. ஸோ அந்த மணிக்கு சிம்பிளாக முடிஞ்சிடக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளோட ஒரு ரெக்வஸ்ட்டு. ஸோ ஆனால் ரிலீஸிங் டேட் இப்போ வரைக்கும் சொல்ல போகிறதில்ல, அது கிளியராகவே சோர்ஸ்லேருந்து அப்டேட் கிடச்சிருச்சு. ஸோ அது ரிலீஸிங் டேட் அப்டேட்லாம் நீங்கள் வந்துட்டு January 26 கிட்டக்க எதிர்பாருங்க, அந்த மணிக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை பற்றி யாரும் யோசிக்காதீங்க. செகண்ட் சிங்கிள் கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.